Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நோ ப்ராப்ளம். நாங்க கரெக்டா 10 மணிக்கு வந்துடுறேன். ஓகே, டன். என்னது, பைரவி ஆண்டி என்ன ஆஃபீஸ்க்கு போக சொல்லுவாங்கன்னு எஸ்எஸ்கே அப்பா சொன்னாரு. ஆனா அப்படி எதுவும் ஆண்டி இன்னும் சொல்லலையே. ஒருவேளை அவங்களே ஆஃபீஸ் போறதா முடிவு பண்ணிட்டாங்களா? அஞ்சலி, அஞ்சலி. வந்துட்டேன் ஆண்டி. சீக்கிரமா அஞ்சலி. ஆண்டி கூப்பிட்டீங்களா ஆண்டி? ஆமா, நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ. நானா? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கு கார்த்திக் மெசேஜ் அனுப்பல? தெரியலையே, இருங்க பாக்குறேன். ஆமா ஆண்டி, ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் கிட்ட ஏதோ ஃபைல் எடுத்து கொடுக்க சொல்லிருக்காரு. ஆனா நான் எப்படி ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்குறது? எனக்கு என்ன தெரியும்? நீங்களே போயிட்டு வரலாம்ல. கார்த்திக் என்ன ஒன்னு பிசினஸா நடத்த சொன்னா? ஆபீஸ்ல எம்டி இல்லைன்னா வேலை நடக்காது. அதான் அவன் வர்ற வரைக்கும் உன்னை கவனிக்க சொன்னான். ஏன் நீங்க அதை கூட செய்ய மாட்டீங்களோ? இங்க பார், எனக்கு கிளப்ல ஆடிட்டிங் இருக்கு, இல்லைன்னா நானே போயிருப்பேன். நீ உடனே கிளம்பி போய் கார்த்திக் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்துரு. முன்ன ஒரு தடவை கௌதம்க்கு செக்ரட்டரியா நீ போக வேண்டாம், இலக்கியாவே போட்டுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாயாலே என்ன டெம்பரவரி எம்டியா போ சொல்றீங்க. இதான் ஆண்டி நேரங்கிறது. பைரவி, கார்த்திக்ங்கிற பேர் அடிபட்டுச்சு, என்ன விஷயம்? கார்த்திக்கு ஹைதராபாத்ல இன்னும் 2 நாள் வேலை இருக்கான். அதான் அஞ்சலியை போய் ஆபீஸ கவனிக்க சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் வரத்துக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுமா? என் புள்ளைய பார்க்காம எனக்கு ஏக்கமாயிடுச்சு. ஆமா, அது என்ன? மெசேஜ் தான் பண்ணுவானா? ஃபோன் பண்ணி பேச மாட்டானாமா? அவன் போன்ல ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா, அதான் மெசேஜ் பண்ணிருக்கான். சரி அஞ்சலி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ கிளம்பு. சரி ஆண்டி. அஞ்சலி, இரு ஒரு நிமிஷம். வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு ஆபீஸ் கேஃபீஸ்னு அலையற? நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. என்ன வேலையா இருந்தாலும் பைரவி பாத்துப்பா. அண்ணி, எனக்கு வேற வேலை இருக்கு அண்ணி. அந்த வேலையை நாளைக்கு பாத்துக்கோ. ஐயோ, அத்தை கடைசி நேரத்துல குண்டு தூக்கி போடுறாங்களே. இத பாரு அஞ்சலி, நீ வீட்லயே சும்மா இரு. பைரவி எதுவா இருந்தாலும் பாத்துப்பா. இல்லத்த, இதோ முக்கியமான ஃபைலா மேனேஜர் கிட்ட எடுத்து கொடுக்கணுமா? இல்லனா உங்க புள்ள என்ன போக சொல்லுவாரா? கார்ல அலங்காம குலுங்காம போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்னும் ஆகாதத்த. அப்படி இல்ல அண்ணி, ஒரு நாள் தானே, விடுங்க, போயிட்டு வரட்டும். என்ன? சரி, பாத்து போயிட்டு வா. சரிங்க ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஐயோ, என்ன பண்ற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. முதல்ல ஆபீஸ் பொறுப்பை ஏத்துக்க போறேன். சரி சரி சரி. ஏதோ என் புள்ள கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி. வேற வழி இல்லாம கார்த்திக்கு அதை உன்னை பார்க்க சொல்லியிருக்கான். சரி, ஏதோ போயிட்டு வா. எஸ்எஸ்கேவோட உதவி இல்லைன்னா உங்க பிள்ளையோட சொத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியாது. அந்த நன்றிக்காக கௌதமோட கம்பெனிய இன்னைக்கு எஸ்எஸ்கே அப்பாவுக்கு பலி கொடுக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.